இது வந்து ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு. குடல் ஆவிச்சு இட்லி சாம்பார் தான் நாளை காலையில் எங்கட காலை சாப்பாடு. சமையலுக்கு எல்லாமே இப்போ ஒழுங்குபடுத்தி வச்சுட்டேன். நேக்குட்டிகளுக்கு வைக்க போகிறோம். இப்போ வந்து நல்லா ஆறிட்டுது குடல். இப்போ இந்த தண்ணியை வந்து நாங்கள் ஊற்றி அப்படியே நாய்க்குட்டி குடிக்கு நல்லா உப்பு போட்டு அவிச்ச நாடி நல்லா டேஸ்டாக இருக்குது. சைஸில் தான் கறிக்கு கட் பண்ணணும். அப்போ தான் வந்து சாப்பிட நிறைய தான் போட போகிறாங்க. உடல் கறிக்கு சின்ன வெங்காயம்னா உண்மைக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்குறது. ரொம்ப போட்டு கோல்டன் கேரமாக தான் இருக்கும். ஆனால் குடல் கறின்னா கொஞ்சம் கேரமாக இருக்கும். இது சமைக்க எனக்கு அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. அம்மா செய்வாங்க கிருஷ்ணா போயிட்டான்னு சொல்ல எனக்கும் அப்பாவுக்கும் தானே இருக்கு சின்ன சின்ன மீன்களை சமையல் எல்லாம் அக்காவை ரெடி ஆயிட்டு வாங்க சொல்ல சாப்பிடலாம். ஓகே நான் சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு வாங்க. எனக்கு அப்பாவோட டேஸ்ட் தெரியுது. அதனால வந்து ஒரு வாசனையா இருக்கு. முட்டை சாப்பிட வந்த அப்பாவுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுத்து விட போறேன். பாத்தீங்கன்னு சொன்னேன் சப்ஸ்கிரைபர் வந்ததே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்பிள், வாழைப்பழம், பொட்டுக்கடலை, பச்சைக்கடலை இதை தான் நான் சாப்பிட போகிறேன். இது வந்து ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு. தினம் வந்து என்னுடைய சமையலை நான் வந்து வெளியாகவே ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இதில் நீங்கள் பார்க்குறது குடல், வந்து மாட்டு குடல் வேணுண்டு 2 நாளைக்கு முன்னே சண்டே வேண்டினாங்க. நீங்கள் சொன்னால் சமைக்கிறது வெறும் ஈஸி. ஆனால் இதை வந்து சுத்தம் செய்கிறது தான் கொஞ்சம் கடினம். அப்போ நாங்கள் வந்து வேண்டின உடனே வடிவாக க்ளீன் பண்ணி போட்டு அப்படியே கழுவிட்டு வச்சு நாங்கள் ஃப்ரிட்ஜில் இப்போ ஃப்ரிட்ஜு கால் எடுத்து தம்பி குடியினை நான் பார்க்க போயிருக்க ஊற போட்டுனான். இப்போ வந்து நல்லா ஊறிட்டுது. இதை ஃபஸ்ட்டு வடிவாக என்ன செய்யணும்னு சொன்னால் அவிக்கணும். அவிச்சிட்டு திரும்பவும் வந்து நல்ல வடிவாக க்ளீன் பண்ணணும். இப்போ இன்றைக்கி வந்து என்னுடைய சமையலில் ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னு சொன்னால் குடல் கறி தான். அதாவது மாட்டு குடல் கறி தான். இதை வந்து இன்றைக்கி வடிவாக சமைச்சு நல்ல வடிவாக ருசித்து சாப்பிட போகிறோம். அதோட நான் இன்னொரு நபரையும் நான் அழைத்திருக்கிறேன். ஸோ அதெல்லாம் பிறகு பார்ப்போம். எங்களை பாருங்க, துள்ளு மண்டை மீனும் கேரலும் எடுத்து வச்சிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் பொரியல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ நாங்கள் வந்து குடல் ஆவிச்சு அதுக்கப்புறமா வந்து க்ளீன் பண்ணோம் போட்டு நல்லா குடல் ஆவிக்கிறேன். ஊதி நல்லா ஆவி. இது பார்த்தீங்களா? இப்போ இதை அவிச்சு எடுத்து போட்டு ஆற வச்சுட்டு அப்புறம் வந்து கறிக்கு பதமானதாக சின்ன சின்ன கட் பண்ணும். உடைச்ச உளுந்து ஊற போட்டிருக்குன்னு காலையிலேயே என்ன சொன்னால் நாளை காலையில் வந்து இட்லி சாம்பார் தான் நாளை காலையில் எங்கள்ட காலை சாப்பாடு. அப்போ அதனாடி வந்து உளுந்தை இப்போ ஊற போட்டால் தான் பின்னேரம் நல்ல ஒரு இட்லி கலவை தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு 1/4 கிலோ உடைச்ச உளுந்தும் ஊற போட்டுட்டேன். இன்று தினம் என்னுடைய சூப்பரான சமையலுக்கு ரெடி ஆகிட்டேன் மக்களே. என்ன சமையல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ குடல் வடிவாக அவிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா ஆறட்டும். ஆறுனா அப்புறம் அதுக்கு சமையலுக்கு தேவையான பதமாக சின்னனா கட் பண்ணணும். இப்போ குடலும் நல்ல பதமாக அவிச்சு வச்சுருக்கிறேன். குடல் கறிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வெங்காயம் ரொம்ப போட்டு சமைக்கிறது தான் அதோட டேஸ்ட்டே இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சின்ன வெங்காயம் கிட்டத்தட்ட குடல் கறிக்கு மாத்திரமே 150 வெங்காயத்துக்கிட்டே நான் அதை வந்து சின்ன சின்னனா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். என்னென்னு சொன்னால் குடல் கறிக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப போட்டு காய்ச்சினா தான் குடல் கறி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அதே நேரம் இங்கால குடல் கறிக்கு தேவையான பொருட்களும் எடுத்து வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டு சரக்கும் இப்படி இருக்குது வறுத்து போட்டு நானே இடித்து தான் போட நல்ல ஒரு வச்சு சரக்கடை ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து குடல் கறிக்கு நான் நிறைய கறி வந்து சப்போர்ட்டாக சமைக்க போகிறது இல்லை. இருந்தாலும் என்னுடைய சமையலை விரும்பி பார்க்குறேன். உங்களுக்கு தெரியும் ஒரு இலக்கறி வேணுனாலும் எல்லாமே இருக்காது என்றதுக்கு அமைய எடுத்து வச்சுக்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரிட்ஜுக்கு இருந்தானே மீன், அதாவது வந்து துள்ளு மண்டை மீனும்
காரல் மீனும் எடுத்து உப்பு தூளெல்லாம் போட்டு பிரட்டி பொரியலை பதமாக வச்சுக்கேன். இங்கால எங்கள் தம்பி குட்டி எனக்கும் 2 மீனை பொரிச்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு அவருக்கும் காரில் உப்பு போட்டு பதப்படுத்தி வச்சுக்கிருக்கு. இங்கால 3 வகையான முட்டை இன்றைக்கு சமைக்க போகிறேன். 3 வகையான முட்டை, ஊர் முட்டை, அப்புறம் வந்து வெள்ளை முட்டை, ப்ரோய்லர் முட்டையிலே வெள்ளை முட்டை, சிவப்பு முட்டைன்னு இருக்குது. ஸோ இதில் இன்றைக்கி எனக்கு சமையலுக்கு தேவையாக பயன்படுத்த போகிறேன். இங்கால பருப்பும் முருங்கைக்கீரையும் இருக்குது. பருப்பு சமைக்கும் போதே முருங்கைக்கீரை சேர்த்து தான் சமைக்கிறது. அது வந்து சுபாஸ்டோட சுபானாடி வந்து பருப்போட முருங்கைக்கீரை போட்டு சமைக்க போகிறேன். அடுத்ததாக வந்து கீரையும் வந்து ஒரு கடையில் கடைஞ்சி போட்டு ஓகே. அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சமையல் தான் பார்த்தீங்களா, குடல் கறி, அப்புறமா வந்து மீன் பொரியல், முட்டை, முருங்கைக்கீரை போட்ட பருப்பு, கீரை கடையல். ஸோ இன்றைக்கு வந்து நல்ல ஒரு மச்ச சாப்பாடு சூப்பராக இருக்க போகுது பாருங்கள். சமையலுக்கு எல்லாமே இப்போ ஒழுங்குபடுத்தி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா என்னுடைய சமையலை தொடங்குறதுக்கு முன்னாடி குடலை வந்து சமையலுக்கு பதமாக இப்போ கட் பண்ண போகிறேன். பக்கத்தில் ஒரு டாசர் எடுத்து வச்சுருக்கேன். நாங்கள் வந்து குடல் அவிஞ்ச தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம், நாய்க்குட்டிகளுக்கு வைக்க போகிறோம். இப்போ வந்து நல்லா ஆறிட்டுது குடல். இப்போ இந்த தண்ணியை வந்து நாங்கள் ஊற்றி அப்படியே நாய்க்குட்டி குடிக்கும். நல்லா உப்பு போட்டு அவிச்ச நாடி நல்ல டேஸ்டாக இருக்குது. குடல்லையும் கொழுப்புகள் இருக்குது தானே, அப்போ அதெல்லாம் சேர்ந்து அவிஞ்சு நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும். இவ்வளவுதான் குடல் வந்துச்சு. இதை நாங்கள் இனிமேல் சமையலுக்கு தேவையான பதமாக கட் பண்ணணும். இந்த தண்ணியை வந்து 6 நாள் நாய்க்குட்டிக்கு வைக்க போகிறோம். இப்போ வந்து அடுப்பில் சிம்மிலேயே விட்டுட்டேன். எதற்கான்னு சொன்னால் என்னுடைய வேலை இன்றைக்கு இலவு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கீரையும் அது வந்து முருங்கைக்கீரை விட்ட பருப்பும் வந்து 2மே இப்போ ஒரே டைம் வந்து அவிஞ்சு கொண்டு இருக்குது. அப்படி இந்த அவிஞ்சு கொண்டு இருக்க இந்த கேப்புக்கு நான் வந்து இவ்வளோ குடலையும் வந்து சின்ன கட் பண்ணி போடுவேன். இப்போ வந்து குடலும் பொரிக்கிறதுக்கு நான் உப்பு தூளெல்லாம் போட்டு பிரட்டி வச்சிருக்கிறேன். இப்படி சூப்பராக குடலை நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். வந்து இந்த சைஸில் தான் கறிக்கு கட் பண்ணணும். அப்போ தான் வந்து சாப்பிடவே நல்லா கடிவிட்டு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வடிவாக கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டோம். இப்போ வந்து நாங்கள் சமைக்க போகிறோம். பார்த்தீங்களா, என்ன சூப்பராக எல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே வடிவாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே நாங்கள் குடல் கறிக்கு தயாராகிறோம். நாங்கள் வச்சு கொண்டு சிறகடியாக வறுத்துட்டு அப்படியே எடுக்கப்போம். வேண்டிய சமையல் ஸ்பெஷலான குடல் கறிக்கு தயாராகிட்டு பாருங்க. நல்லா கொதிச்சுட்டுது. நாங்கள் கடுகை போடுவோம், போட்டன்னு வெடிக்குது. பார்த்தீங்களா, குடல் கறிக்கு வந்து உண்மையே பெருஞ்சீரகம் வந்து ரொம்ப போடணும். எனக்கு வந்து சின்ன வெங்காயமும் ரொம்ப போடணும். அப்படி குடலோடு அப்படி கடிபட்டு சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட். நாங்கள் போடணும். வந்து அப்படியே சின்ன வெங்காயம்னா ரொம்ப நிறையதான் போட போகிறோம். குடல் கறிக்கு சின்ன வெங்காயம்னா உண்மைக்குமே நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்குறத ரொம்பவா போட்டு கோல்டன் ப்ரௌன் கலராக வதக்கணும். எங்களுக்கு நாங்கள் இருக்க கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதங்கட்டும். கோல்டன் ப்ரௌன் கலரில் சின்ன வெங்காயம் நல்ல வடிவாக கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்துட்டு இருக்கிறது வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறதான வெங்காய கலவையோடு அப்படியே குடலை நல்லா பிரட்டணும்.
நான் வெங்காய கலவைக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு போட்டுட்டேன். எப்போதும் வந்து குடல் நல்லா அவிச்சது போட்டு அதனாடி வந்து வெங்காய கலவைக்கு இப்போ தாளிக்கும் போது கல்லுப்பு போட்டு தாளிச்சினோம். பார்த்தீங்களா, நிறைய சின்ன வெங்காயம் போட்டனாடி அப்படியே குடலோடைய இவ்வளவு சின்ன வெங்காயம் நிறையவா சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த தாளித்த வெங்காயம் நல்லா குடலோட வந்து நல்லா சேரும். பார்த்தீங்களா, குடல் கறிக்கு பால்ன்னு சொல்லி நிறையவா தேவையில்லை. அதுலேயும் வந்து நல்ல கட்டிப்பால், முதல் பால் கட்டிப்பால் எடுத்து இது குழம்பா வைக்கல பிரட்டலா தானே. பதினாடி வந்து நல்ல கட்டிப்பால். இதில் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறமா இப்போ இதுக்கு நாங்கள் தூள் சேர்க்கப்போம். குடல் கறிக்கு உரைப்பு நல்லா முன்னுக்கு நிற்க வரும் பார்த்தீங்கன்னு சொன்னால். இது வந்து அரிது தான். நெப்பாலும் இருந்துட்டு பழமையான சமையலில் நாங்கள் சேர்க்குறோம். நெப்பாலும் இருந்துட்டு தான் சேர்க்குறது. பதினாடி கொஞ்சம் உரை பண்ணாலும் பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். ஏன்னா அந்தந்த கறிக்குரிய டேஸ்ட்டுகள் அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். சாப்பிடும்போது நாங்களும் அந்த ஞாபகத்தில் வச்சுருப்போம், சாப்பிட வாய்க்கு மிதமாக இருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் தூளை நாங்கள் சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த தயாரிப்பு தூள் காரம் எப்படி இருக்குன்னு நல்ல கேரமாக தான் இருக்கும். ஆனால் குடல் கறின்னா கொஞ்சம் கேரமாக இருக்கும். அதனால் இப்போ நாங்கள் போட்டு நல்லா இந்த தூளோட வாசனைவே நல்லா வெங்காய கலவை குடல் தூள் எல்லாமே இப்போ உண்டாகும். இந்த இருக்கிற ஈரப்பதத்திலேயே நல்லா கழட்டுமதுக்கு அப்புறமா தான் வந்து பாலை விடவும். இப்போ வந்து நாங்கள் கட்டி பால் விட போகிறோம். பார்த்தீங்களா, குடல் கறி பிஜட்டை இவ்வளோ பாலிலேயுமே அப்படியே பிட்டட்டல் கறியாக போடணும். இறக்குற பருவத்துக்கு முன்னாடி தான் ரச்சி சரக்கு போடணும். அதுக்கப்புறமா இறக்கி ஆற வச்சுட்டு தேசி புளியும் விட்டு அப்படியே சாப்பிட்டா நாவி எச்சில் ஊறும். சூப்பரான முறையில் இப்போ இப்படி இருக்கிறது ரெடி ஆகிட்டு. இப்போ வந்து நான் ரச்சி சரக்கும் போட்டுட்டேன். அப்படியே இறக்கி கொஞ்சம் ஆறவா விட்டுட்டு தான் தேசி புளி விடுறது. பார்த்தீங்களா, குழம்பு சேர வேண்டும் இல்லாமல் அப்படியே இது குடல் கறி வந்து குழம்பா வைக்கக்கூடாது, பிரட்டலாக தான் வைக்க வேணும். இறக்கி வைக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் முருகிடும். அப்போ குழம்பு தன்மையே இல்லாமல் ஒரு பிரட்டல் கறியாக தான் இருக்கும். ஓ, பக்கத்தில் சமைக்க எனக்கு அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இறக்குற கட்டம் வந்துட்டுது. அதுக்கு முன்னாடி நாங்கள் கேக்கையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேப்பிலை போட்டுனா அதே நேரம் வந்து இப்போவும் போடப்போம். கருவேப்பிலை வந்து வாசனை தானே சூப்பராக இருக்கும். இனிமேல் இப்போ நாங்கள் அப்படியே இறக்க போகிறோமா. சூப்பரான மாட்டுக்குடல் கறி ரெடி ஆகிட்டு. பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சமையல் எல்லாம் முடிஞ்சு அப்போ இன்றைய தினமும் என்னுடைய சமையலை பார்ப்போம். பாருங்க, என்னுடைய குத்தரிசி சோறும் சமைச்சு வச்சுக்கேன். சூடாக இருக்குது சோறும். அப்படிங்க பாருங்கள், குடல் கறி பிரட்டல் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அம்மைக்குமே எனக்கு அப்படியே இந்த குடல் கறி சமைக்கும் போதே பசி உணர்வை தூண்டி இப்போ இன்னும் சாப்பிட போகிறோண்டே இருக்குது. பாருங்க, நல்ல ஒரு பிரட்டல் கறியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களா அதை பார்க்குறவங்களுக்கு நாவி எச்சில் ஊறப்போகுது. குடற்பிரியர்களாக இருந்தால் அப்படி ஒரு கறியை கண்டா உண்மைக்குமே நாவி எச்சி ஊறப்போகுது. ஓகே, அடுத்ததாக பாருங்க, முருங்கைக்கீரை போட்டு பருப்பு சமைச்சு வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து கட்டிப்பால், அதாவது முதல் பால் விட்டு கீரை கடையல். இங்கால பாருங்கோ, 2 வகையான மீன் பொரிச்சு வச்சுருக்கிறேன். காரலும்
அப்படியே வந்து துள்ளு மண்டை மீன் பார்த்தீங்களா? துள்ளு மண்டை மீனை வந்து இப்படி உடையாமல் பொரிச்சு எடுத்து வச்சுக்கன்னு சொல்லிட்டு ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குடல் பொரிச்சு வச்சுருக்கிறேன். இங்கால தம்பி குட்டி எனக்கு வந்து 2 காரல் பொரிச்சு வச்சுருக்கிறேன். அப்படியே இங்கால 3 வகையான முட்டை அவியல் பார்த்தீங்களா? ஓகே. இன்று நம்ம என்னுடைய இந்த சூப்பரான லஞ்ச் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் என்னுடைய வீடியோக்குள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னுடைய சமையலில் வந்து கூடுதலாக நீங்கள் வீடியோ சூப்பர் சூப்பர்ன்னு போடுறீங்க. இப்போ அதனாலேயே எனக்கும் இந்த சூப்பர்ன்ற வேர்டு வந்து என்னுடைய காணொலியிலே அதிகமாக நான் பிரயோகிக்க வேண்டியாக வருது. அதான் நான் சூப்பர் சூப்பர்ண்டே சமைச்சிட்ருக்கேன். ஸோ காரணம் நீங்கள் தான் என்னைய சூப்பர் சூப்பர்ண்டு சொல்லி வச்சு நானும் சமையலில் வார்த்தைகளாக சூப்பர்ன்ற வேர்டே கூடுதலாக யூஸ் பண்ணுறேன் மக்களே. வகை வகையாக நல்ல ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் தான் இது. இப்போ வந்து நாங்கள் இப்படியே சுட சுட சாப்பிட போகிறோம். கெஸ்ட் வாங்க எவ்வளோ நேரம் வெயிலத்துக்கு தொப்பி போடல கேட்டுக்க வந்தோன்னா கெஸ்ட் தொப்பி போடுறேன். ஓ வெல்கம் டு ஜெலி பிளாக். நான் உங்கள் சாருங்க எங்கே நிற்கேன்னு சொன்னால் எங்களை விட தான் நிற்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணொலியை நான் இப்போ சரியாக 1 மணிக்கு தொடங்குறேன். ஏன்னு சொன்னால் என்னுடைய சமையல் எல்லாம் முடிச்சுட்டு இந்த இனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு சூப்பரான குக்கிங் காணொலி. அண்டு வந்து ஒரு ஆளை வந்து ஒரு கெஸ்ட்டை வந்து நான் விருந்து கூப்பிட்டுருக்குறேன். அது யாருன்னு சொன்னால் அவங்க எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒரு ஃபேஸாக தான் இருக்கும். அது யார் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் காட்டுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செப்டம்பர் 3 யாரெல்லாம் பிறந்தநாள் எதிர்கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எப்போவுமே சுகபல ஆரோக்கியத்தோட சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த தினம் இந்த செப்டம்பர், அதாவது செப்டம்பர் 1 வந்து 3 பேருடைய பர்த்டே. என்ன பொறுத்தவரை எங்களுடைய எஸ்கே ஃபேமிலியில எல்லா அங்கத்தவர் எல்லா பர்த்டேயும் வந்து எனக்கு ஞாபகமாக இருக்கும். மருமக்களாக இருக்கலாம், மருமகள், பேரப்பிள்ளைகள், அப்பா அம்மா சகோதரர்கள் எல்லாற்ற பர்த்டேயும் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ இப்போ ஃபஸ்ட்டு வர போகிறது வந்து எங்கள் சுக்குக்குட்டியில், அதாவது 9ஆம் சுக்குக்குட்டியில், அடுத்து அவன் சின்னத்தாண்ட 12, சுபாஷில் வந்து 27. 9ஆம் மாதம் 3 நபர்களுடைய பர்த்டே. கண்டிப்பாக வந்து நாங்கள் என்ன சொல்கிறது ஒரு குட்டி குட்டி ஃபங்க்ஷனாக அதையும் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் அதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹாய் போட்டாளுக்கு வேண்டி இருக்குது. நான் தான் காலையிலேயே அப்பாக்கு என்னப்பா போன் எடுத்து சொன்னது, அப்பா இன்னைக்கு என்ன கறி வைக்க போறேன்னு சொல்லி. என்ன கறியா பாத்தீங்களா? அம்மாவுடைய மாட்டு குடல் கறி வைக்க போறேன் அப்பா. சரி அப்ப இன்றைக்கு சொன்னா அப்பாவுக்கு முடிச்ச கறி தானே முடிச்ச கறி. அப்புறம் வந்து கிருஷ்ணாக்களும் வந்து அங்கங்க ஒரு இடத்துக்கு விருந்துக்குன்னு சொல்லிட்டு போற வழியிலே நம்ம வடிவா சாப்பிடுவேன். அப்ப அம்மா என்ன செய்வாங்க, கிருஷ்ணா போயிட்டான்னு சொல்ல எனக்கும் அப்பாவுக்கும் தானே இருந்து சின்ன சின்ன மீன்களை சமைக்கிறது. மற்றது வந்து நம்ம வந்து வச்சு சாப்பிடுறது தானே. அப்ப அதனாடி கிருஷ்ணாக்கள் நின்றா தான் வச்சு வகையெல்லாம் சமைப்பா. அப்ப எனக்கு வந்து தெரியாது, அப்பா நம்ம மகளா இருக்கேக்க அப்பாவோட டேஸ்ட் எல்லாம் தெரியும் தானே. இப்போ இன்றைக்கு நாங்க வந்து மாட்டுக்குடல், அது வந்து ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வேண்டி வச்சா நான் 2 நாளாக சமைக்க டைம் இல்லாத இருந்தது. இன்றைக்கு கறி காலையில் எடுத்து சமைக்கும் போது நான் எனக்கு டக்குன்னு அப்பாவோட ஞாபகம் வந்து ஆளுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். அப்போ சரியா உண்மைக்கு வந்து இந்த வீட்டில் வந்து நேரத்தை சரியா கடைப்பிடிக்கிறேன்னு சொன்னா அது ஸ்பெஷலா அப்பாவை என்னன்னு சொல்லாம 1 மணிக்குன்னு நான் சொன்னேன்னா சரியா ஆள் பாத்தீங்கன்னு சொன்னா 1 மணிக்கே வந்து நின்றுட்டேன். நான் அன்னைக்கு அதுக்கு தான் அப்பாவுக்கு பேர அடிச்சிருவேன். சின்ன காலத்துல இருந்தே அப்படித்தான், சின்ன காலத்துல இருந்து வாலிப வயசுல இருந்து இப்ப முதியோர் ஆகி நேரத்தை கடைப்பிடிக்கிறீங்க. நானும் அப்படித்தான் அதான் சரியான முதியோர் காலத்திலே மிக நேரம் தவறாம கடைப்பிடிப்பேன். எங்களோட நல் வாழ்க்கையில வந்து நேரம் முக்கியம் என. அப்ப நாங்க அதை வந்து கடைப்பிடிக்க வேணும். இப்போ வந்து வடிவா சுட சுட எல்லாம் சமைச்சு வச்சுட்டேன். இன்னைக்கு வந்து என்னென்ன எல்லாமே நான் அப்பாவோட சேர்ந்து நானும் சாப்பிட போனேன். அப்பாவுக்கு வந்து நான் பிளேட்ல கொடுக்கப்போ என்னுடைய விருப்பம் வந்து வாழை இலையில சாப்பிடுறது காட்டு சொன்னா. இந்தியா வீடியோக்கள் கூடுதலாக பார்க்கும்போது அவங்க மச்ச சமையல்லாம் சமைச்சாலும் மச்சு வாழை இலையில சாப்பிடுறது பார்க்க எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. இன்னைக்கு நானும் வந்து சமைச்ச சமையல பார்க்க எனக்கு ஒரு ஆசை, அதில் வச்சு சாப்பிடணும்னு சொல்லுவேன். ஏன்னாப்பா தொப்பியை கை விட்டுறாங்க.
ஆனா அப்பாக்கு வந்து என்ன சொல்றது அம்மா கிட்ட போயிட்டு கொஞ்சம் அந்த கிளைமேட் ஆளுக்கு கொஞ்சம் ஒத்து வரையில அங்க சரியா இறைச்சல்கள் எல்லாம் மதிய பொழுது அப்பா அப்படித்தான் வந்து என்னன்னு சொன்னா அம்மாவோட சாப்பிட்டு மதிய பொழுது அப்படியே எங்கால ஒரு விட ரவுண்ட் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி என்ன செய்வாங்கன்னா நம்ம வீட்டு வேலையை நடக்க மேல நாலு வேலையை கட்டிட்டு 4 மணிக்குள்ள போயிடுவேன் அம்மாங்க உள்ளமும் உடலும் எல்லாத்தையும் தாங்கி பிடிக்குது ஆனாப்பா வீடியோ சரி இப்ப நாங்க சாப்பிடுவோம் எனக்கு பசிக்குது இங்க பாருங்க ஹலோ சொல்லுங்க ஓம் ஓம் பாத்தீங்களா என்னுடைய சமையல் டிப்ஸ் ஆள் வெளியில நிக்கிறான்ட்டு அப்படியே இப்படி இருக்கிற பருவத்துல வீடியோ எடுத்து போட்டு விட்டேன் இப்ப ஆளுக்கு அதை பார்த்த உடனே அப்படியே வாய் வருது போன் பண்ணியே கேட்கிறேன் சமையல் எல்லாம் பக்காவா ரெடி ஆயிட்டு வாங்க சொல்ல சொல்ல சாப்பிடலாம் ஓகே நான் சொல்லிவிட்டு எல்லாம் பண்ணிட்டு வாங்க ஓகே ஓகே எனக்கு சந்தோஷம் வந்து நான் ஒரு சமையல் சமைக்க விளையாடுக்கேன் அப்படின்னு சுவாசம் ஒன்றாலும் வந்து வீட்டுக்காரரே ஞாபகத்தில் ஓடுது அப்போ இன்றைக்கு வந்து உடற்கரை சமைச்சோடனே நல்லா தான் ஞாபகத்துக்கு வந்தது செல்லக்கிளி அப்பா தான் எனக்கு அப்பாவோட டேஸ்ட்டு தெரியும் தானே அதனாடி வந்து அதுக்கும் போட்டாச்சு நல்ல ஒரு வாசனையாக இருக்குது குட்டரிசி சோறும் நல்ல அப்பாவுக்கு வந்து சோறு குழஞ்சிருந்தாலும் பரவாயில்லை ஆனால் முட்டரிசியாக இருக்கக்கூடாது அப்பாவுக்கும் சுவாசிக்கும் அப்படித்தான் அப்பாவுக்கும் வந்து பருப்பு முருங்கைக்கீரை போட்டு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் நல்ல பதமாக இருக்குது மற்றது பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதாவது வந்து அப்பா உடம்போட கதைக்கிறார் உடம்புக்கு அப்படிதான் நாளை பிறகு உறவுகள் வந்தாலும் உடனே என்ன செய்யணும்னா அவையோட கதைக்கும் ஓகே அடுத்ததான் வந்து இந்த பொரியலையும் போட்டுட்டு அப்பாட சாப்பாடை கொடுத்துட்டு நான் வந்து வாழையில அப்பாட சாப்பாடு ரெடி அப்பாவுக்கும் பருப்புக்கா முருங்கைக்கீரை போட்டு சமைக்கிற பிடிக்குமல்ல அப்படி பாருங்கோ அது தெரிஞ்சுதான் நான் அப்படியே கூப்பிட்டேன் பாத்தீங்களா ஓ நீங்க சாப்பிட்டு கொண்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க நேர்ந்து காய்ச்சி போட்டு அவங்க நேர்ந்து காய்ச்சி போடுறாங்க அதை விட இங்க காத்தா இல்லோட காத்துக்கு அங்கே என்ன முட்டை அம்மா முருங்கைக்கீரை என்ன பருப்புக்கா முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு சமைச்சு தருவா இப்போ ஆனா முருங்கைக்கீரை சமைப்பேன் சூப்பரா அவையெல்லாம் என்ன சொல்லுது கைமணத்தை சொல்லணும் ஏன் கேட்கிறேன் நீ எங்க வாங்கின என்னது
மீன் எங்கே வாங்கினா இங்கே பத்திர சந்தையில் தான் துள்ளு மண்டை மீன். ஓகே, இப்போ பாருங்க வாழையில நான் வந்து சாப்பாடு பரிமாறிட்டேன். இது என்னுடைய விருப்பம் அப்பா. என்ன இப்படி வாழையில முட்டை பொரியல்கள் கறி எல்லாம் வச்சு சாப்பிடணும். அதில் கூட கறியோட தான் சாப்பிட போகணும். சோறு அப்படி பதமாக அமைஞ்சிட்டு சூப்பராக இருக்கும். மற்றவனே உரைப்பு தான் இருக்கும். குடல் கறினா உரைப்பு பண்ணி தான் அணைக்கணும். கீரை என்ன வச்சிருக்கிறேன்? புல்லு மண்டை மீன் பொரியல், பொரியல், முட்டை அவியல், குடல் பொரியல் சாப்பிடலப்பா. குடல் பொரியல் சேர்வை கறி எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சூப்பரா இருக்கும். அது வந்து சோறு நல்ல பதமாக அமைஞ்சிருக்கேன் தெரியாது. இந்த கண்டு என்ன பூ போட்டு அந்த நெறி கொக்குது இந்த மாதிரி அமையக்கூடாது. முருங்கைக்கீரை மப்பாடு இவ்வளோ சேர்க்கணும். அம்மா வீட்டு சேர்ப்பா மறுப்பா அப்படி பருப்புகள் இன்னும் ஒரு வித்தியாசமா டேஸ்டாக இருக்கும். முருங்கை போட்டேன். இப்போ நான் பருப்பு சமைக்கிறனால முருங்கைக்கீரை போட்டு தான் சமைக்கிறேன். சுவாசஞ்சோட அப்படிதான் சமைக்கணும். போயிட்டாரு யாழ்ப்பாணம் மேலே விளையாடுறது வந்து வந்துருக்காரு. கறி வேற லெவல். வந்து மதியத்தோடையும் நாங்கள் 1 கிலோ சமைச்சாலும் என்ன சார் அப்பாவே நான் எப்படி நினைவு கொண்ட மாதிரி அதில் வந்து வசந்துக்கும் கறி கொடுத்து விட்டேன். ஏன்னா தெரியாது அம்மா எனக்கு எல்லாம் ஒரே சுவாங்கெல்லாம். இப்போ எனக்கு ஒரு அச்சு சாப்பிட்டாலும் அது நேமந்தான் இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டேன். குடக்கறியெல்லாம் குடக்கறி ஒய்யோ குடக்கறி ஒய்யோ சாப்பிட்றத நோண்டிப்பா. ஆனால் நான் சாப்பாடில் வந்து ஒரு சாப்பாடும் கிடைக்கிறதில்ல. அதே நேரம் ஒரு வேளை இப்போ எனக்கு பிடிக்காத சாப்பாடு இருந்தால் கூட சுவாசக்க விருப்பம்னு சொன்னால் நான் செய்து கொடுப்பேன். அப்போ ஊர் முட்டை என்னது உப்பு சாப்பிடும். ஊர் முடியும் வேணும். காலையில் என்ன சாப்பிட்டீங்க? காலையில் கேக்கு வண்டி சாப்பிட்டேன். கேக்கு எனக்கு இந்த பருப்பு கறின்னு நல்லா பிடிச்சிருக்கு. சூப்பர் சூப்பர். पूरा प्लेटर कर दिया दम में को मैं बा है ना हमने वही कर रहे हैं बदना வரவந்தே இல்ல नो अब जिन्ने वही कर अभी नहीं मैंने कर दिया अंदर अंदर जान जी गया नहीं कर योगी रियल लमनिया यार मुझे ना साहब है ना खाली नहीं मुड़ी है कुड़कले कोड़ी दरवना साहब आना जोर बोल दो जी मुद्दा
நான் சமைச்சதான் சொல்றேன். எனக்கு இந்த சாப்பாடு எனக்கு அப்படி பிடிச்சிருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது. குதிரைக்கறி இந்த பருப்பு கறி இன்றைக்கு வளமேலுமே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நான் அப்படி சாப்பிட்டு அட்டாட்டுமா சுவாசம் வந்தோண்டு இப்போ தான் போடுறாச்சு சார் சமையல் முடிஞ்சு கொண்டு நான் என்ன சொல்றேன்னா குடல்கறி காய்ச்சி முடியல கண்டது வீடியோ எடுத்து அனுப்பி விட்டேன். அப்பதான் அப்படியோ சரி யாரைய கூட்டா நான்கு காரியத்துல அதான் நான் ஓடி வந்து கொண்டிருக்காரு. அப்போ அப்படியே சாப்பிட்டு கண்ணு விட்டாரு மாதிரி தண்ணி குடிங்க பார்த்துக்கொண்டு முன்ன பொழுது போவோமே போயிட்டு சைக்கிள் ஓடுற நல்லம் தானே. அதான் நான் சைக்கிள் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே இப்போ சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்குது. மைக்கு நான் சமைச்சிட்டு அப்பா கூப்பிட்டு சாப்பாடு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கு நல்ல ஒரு சூப்பரான சாப்பாடு. கடவுளுக்கு நன்றி சொல்கிறோன்னா நல்ல ஒரு ஆகாரமாக கிடைக்க நாங்கள் முதல்ல வந்து நினைவு கூறுறது கடவுளை தான். கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு அப்பா வந்து சாப்பிட சந்தோஷம். நல்லா இருக்குதான் சாப்பாடு சூப்பராக இருக்குது. தெரியாது அப்படியே உங்களை விருப்பமானது கூப்பிட்டாலும் இந்த சமையல்லையும் வந்து ஒரு ஆரோக்கியம் இருக்கும். பதம் தக்கன கீரையை சேர்த்தேன். சூப்பர் சமையல். ஓகே இனிமேல் வந்து சுவாசாக வந்து கொண்டிருக்கணும். அப்போ நான் வந்து சாப்பிட்டு அவைக்கு சாப்பாடு ஏன்னாப்பா ஓகே அப்படியா சாப்பிட்டாச்சு. ஏன்னாப்பா இப்போ மேனோட போன் பண்ணி காய்ச்சிட்டு இருக்காரு. அப்பா இந்த மழை வர போதுப்பா போறே நினைக்கிறீங்களோ தெரியா குடல்கரை கொடுத்து விட்டேன் வசந்துக்கு. அப்ப பார்த்தா வசந்து சாப்பிட்டு நல்ல வாசமும் இந்த டேஸ்டா இருக்குன்னு சொல்லி ஊத்தி ஊத்தி சாப்பிடா அனுவுக்கு பொறுக்கல அனுவும் பண்ணி சாப்பிடுறாங்க. அதுதான் எனக்கு அதிசயமா போட்டாங்க. எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொன்னா நான் கூட கொடுத்துருப்பேன்னு சொல்ல அது பிரச்சனை இல்லை. நான் டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு அனுவும் வசந்து ஏஞ்சலுக்கும் தீர்த்தி விடுறான். நான் கட்டிக்காரியன் ஏன் தெரியுமே அது பேனும் சாப்பிட்டதும் இல்லாம ஏஞ்சலுக்குமா தீர்த்திருக்கான்னு சொல்லி எல்லா வகை சாப்பாடுமாப்பா கொடுத்து சாப்பிட்டு போல ஒண்ணுமே. அப்ப அதான் நல்ல மேன பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. சரி அப்ப அனுவும் சாப்பிட்டேன்னு சொல்லிக்காப்பா ஒரு அளவான கரை தான் கொடுத்து விட்டான் வசந்துக்கண்ணு. என்ன தெரியாதானே அனு ஏஞ்சல் எல்லாம் சாப்பிடணும்னு நேற்றும் நைட்டு வீட்டை தான் நான் சாப்பிட்டுவேன். சாப்பாடு செய்து கொடுத்து சாப்பிட்டு போனவேன். அப்ப இன்றைக்கு ஒரு இன்றைக்கு விரைவு இப்போ வசந்த விளையாட போகிறது தானே. அப்போ இரவில் ஒன்றிஞ்ச வீட்டு தான் வந்து ஏற்றுறாரு. அப்போ இன்றைக்கு விரைவு இங்கே சாப்பிட்றாருன்னா வேணும் வசந்து சாப்பிடுவினோம். அப்போ சாப்பிட வந்த அப்பாவுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுத்து விட போகிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னேன். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தவே இல்லைங்க சந்திக்க. அப்போ உங்களுக்கு தந்துட்டு போனவன் செய்யப்பா அப்படின்னுக்கா கொடுத்து விடுங்க ஷேர் வந்து என்னப்பா வேல்யூவான கிஃப்ட் என்ன சொல்லுங்க. அதான் என்னது பாத்தீங்கன்னு சொன்னேன். இப்ப அப்பா இங்க சாப்பிட்டு முதலாவதா கொண்டுட்டு தான் போறாராம். அப்ப சரி என்னட்டு நாளுக்கும் எங்கம்மா குட்டிக்கு விருப்பம் தானே கொண்டே கொடுங்க அவைக்குன்னு தான் வேண்டினான். வேண்டி இப்ப 2-3 நாள் ஆயிடுச்சு. இப்ப சரியண்டு என் அரைக்கா போதான் அப்படி இருந்துச்சு. டீ போகல இதுன்ற விலை வந்து 100 ரூபா. 100 ரூபாயில வந்து எத்தனை பீஸ் இருக்கு? 10 பீஸ் இருக்குப்பா. நாங்க சின்னல எல்லாம் விரும்பி விரும்பி சாப்பிடுறது இல்லைன்னா இப்ப சாப்பிட வந்த அப்பாவுக்கு நல்ல சூப்பரான கிஃப்ட் ஒன்று கொடுக்குறேன். இருக்கிறேன் கூப்பி வேண்டிருங்க. சந்தோஷம். அடுத்த கட்டம் வந்து சுபாசம் வந்துருக்கார். அவருக்கு மடிவா சாப்பாடு ஆனா கொஞ்சம் கறியை சூடு பண்ணிட்டு கொடுக்கணுமேப்பா. மாறிட்டு என்ன அந்த குடல் கறி என்னக்கோ அந்த உரைப்போட சாப்பிட சூடாம இருக்கு நல்லா இருக்கு. அப்ப இன்னைக்கு வந்து என்னுடைய சமையல் காணொலியும் பார்த்துருப்பீங்க. அப்பாவோடைய வந்து சேர்ந்து சாப்பிட்டது எனக்கு சந்தோஷம். அதிலும் விட இன்னும் என்ன சந்தோஷமான சொன்னா ஃபர்ஸ்ட் டைமா வந்து அனு சாப்பிட்ருக்கா உடல் கறி. அப்போ உண்மைக்குமே சந்தோஷம். பார்த்தீங்கன்னா சமைச்ச விதத்திலே வந்து சாப்பிடாத ஆட்களும் விரும்பி சாப்பிட்றீங்க என்னப்பா. அப்போ சந்தோஷம்.
இதே சந்தோஷத்தில் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்ள போகிற. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுவரை உங்களும் இந்த விடைபெறும் நான் உங்கள் சாரு. பாய். இப்போ எப்போ போகிறாரு? இப்போ கொண்டுட்டு தான் நாள் போகுது.